பராம்பரு கட்டுத்தீனி நீ தானே இந்த வேலையை பார்த்துக்கிறது. கொடுங்க கொடுங்க 1.5 நான் கொடுக்க மாட்டேன்டா. அப்ப நீங்க செய்யணும் வேண்டல தான். என்னது உங்க அப்பனை பார்த்து என்ன பேசுனீங்க? நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்னோட யோகாவை கெடுக்குறீங்க. செத்து போயிட்டு நாடகம் போட்டு பார்த்திவனா வாழ்ந்துகிட்டு இருக்கே போ லியோ படம் மாதிரி மொத்த பணத்தோட நீ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கல. உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு மிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபேம் ஆர் ஷேம் அப்படின்ற ஒரு மிஷன் தான். இந்த மிஷனில் தான் நம்மளோட ட்ரெவரும் மைக்கிளும் 10 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ண போகிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோலாகில் ஒரு மிஷன் விளாண்டோம்ல, அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மீட்டப் எப்படி அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தான் ஸ்விட்ச் ஆக போகிறாப்புல இதை இப்போ மைக்கிளோட லைஃப் வாழ போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒரு கட்டிங் போட்டா தான் இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். அட கன்றாவி, என்னடா இது? அது உன்னோடதான்? சாத்தியமே என்றது இல்லடி. அட கன்றாவி, இதெல்லாம் நான் என்னதான் தப்பு சொல்லணும்? யார் அந்த கட்டுத்தினியா தான் இருக்கு. நீங்க ஒண்ணு குடிக்கிறீங்க, இல்லன்னா வானத்தை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் பெப்பர பேன உட்கார்ந்துருக்கீங்க. அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆமாடி, ஆமா, நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மட்டும்தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? நீ ஒன்றும் பண்றது இல்லை. நான் பண்ணுறது பார்த்தா குழந்தைங்க கெட்டு போகுது இல்லையா? உனக்கு எதைய பற்றியாச்சும் கவலை இருக்குதா உனக்கு? சொல்லு. நீ நான் வாங்கி வச்சிருக்கிறான் பாரு, அது நீயே நல்லா மூக்கில் ஏற்றிக்க. புள்ளைய வச்சு வச்சிருக்கிறா பாரு. ஒன்னுத்தையும் கண்டுக்காம நீ ஊர் சுத்தி தீங்க. என்னைக்கு நான் உங்களை பார்த்தனும் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு எல்லாமே. என்னோட நிம்மதியே போச்சு. நீங்க வெறும் ஒரு கொலைகார, ஏமாத்துக்காரன், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. தேங்க்யூ மைக்கேல். மைக்கேல் அதுக்கப்புறம் என்ன பேருனே உண்மை எனக்கு தெரியல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் வாழ்க்கையை திரும்ப திரும்ப நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். நீ ஒன்ற கேடுகிட்ட யோகாவு. யாரோ யோகாவை பத்தி பேசுனீங்க. நமஸ்தே. நீங்க தானே மைக்கேல்? நமஸ்தே. பிஸ்தே பிஸ்தே போறாங்கிட்டு தள்ளவார் நாய். நீங்க உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அது உங்களை கொண்டு வராம பாரு. கட்டுத்தீனி நீ தானே இந்த வேலையை பார்த்துக்கிறது. கொடுங்க கொடுங்க 1.5 நான் கொடுக்க மாட்டேன்டா. அப்ப நீங்க செய்யணும் வேண்டல தான். என்னது உங்க அப்பனை பார்த்து என்ன பேசுனீங்க? நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் என்னோட யோகாவை கெடுக்குறீங்க. என்னடா நடக்குதுங்க? என்னடா யோகா? அடங்க ஒக்க மக்க. டே ட்ரெவர், நீயா? டே மைக்கேல், எப்படி இருக்கிற நீ? இது நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கண்டா. நான் செத்துட்டேன்னு நினச்சிருப்பீங்க. வந்தது எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி இல்லைடா. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் இது. என்ன பண்ணுறது? இந்தல்ல வாடா அப்படி நில்றா. அப்படி செத்து போயிட்டு நாடகம் போட்டு பார்த்திவனா வாழ்ந்துகிட்டு இருக்கே போ லியோ படம் மாதிரி மொத்த பணத்தோட நீ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கல. அதுவும் இந்த மாதிரியான ஒரு பெரிய அரண்மனையில் சங்கடமான சிச்சுவேஷன் தான்டா. இல்லையப்பா, நீ இது பார்க்குற மாதிரி இல்லை. என்னடா அப்போ இதை எப்படா பார்க்கணும்? அடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைரா. அதை எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லு. நான் இப்போ விட்னஸ் ப்ரொடெக்ஷனில் இருக்கிறேன். அது சூப்பர்டா, அது சூப்பரு. எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் மேனர்ஸோட நடந்துக்கிட்டா. ஆமாண்டா, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்போ கொஞ்சம் குண்டா இருந்த, இப்போ ஒல்லியாய் நல்ல சிக்கன் ஆயிட்டியே. டே ஜிம்மி, நீ ஒல்லியா தான் நடந்த, எப்படா இப்படி குண்டான? சரி விடு. என்னடா நீ யாரடா குடுமி சம்பந்தம் இல்லாம நிக்கிற? நமஸ்காரம், நான் ஃபேபியன். ஓஹோ, அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆமா, ட்ரேசி எங்கடா? டே ஜிம்மு, உன்ற அக்கா எங்கடா? அவ பார்த்தீங்கன்னா டிவியில் வரும்னு ஆசையில் போயிருக்கிறாங்க. என்றா கட்டுத்தினி? அவன் ஃபேமஸ் ஷேம் ஆடிஷன் போயிருக்கிறான். என்னது ஃபேமஸ் ஷேமா? அட என்றா சொல்லிட்டுக்கிற நீ? அது ஒரு டேலண்ட்டு ஸ்கில்லு காமிக்கிற ஷோ. என்னங்க உங்கள் எல்லாரும் தெரியுங்க. அது
அடே அவளுக்கு என்னடா டேலண்ட் இருக்குது? டான்ஸ் தானுங்கப்பா. அடே கட்டு தீனி அவளுக்கு டான்ஸே ஆட தெரியாது. மைக்கேல் என்ன? ஆனா அவ ஆடுவாளுங்க உங்களுக்கு தெரியாதுங்களா? ஆண்டவரை என்றது இப்ப எங்க இருக்கிறா இப்போ? அது மேஸ் பேங்க் அறினவங்க பிள்ளைய மானமங்கப்படுத்துவானுங்கடா. வா போலாம். யார் நம்ம போலன்றியா? அவளை கூட்டிட்டு வருவோம்டா. இப்ப இங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்க போறியா? அங்க பொண்ணோட மானம் போயிட்டு இருக்கு. நான் நினைச்சதை விட நீ கேவலமா இருக்கியடா. வாடா போலாம். சரி போயிட்டு வந்துடலாவா? டேய் இதை நான் தனியாகவே சமாளிச்சிருவேன்டா. நீ வரணும்னு அவ்வளோ அவசியம் இல்லை. டேய் அவ எனக்கும் மக மாதிரி தான்டா. நானும் வருவேன். டேய் அந்த ஆங்கரை பார்த்தாலே பொம்பளை மாதிரி தான்டா இருப்பான். அவனை எங்கன்னு கண்டுபிடிப்பான்டா. அவன் எங்க இருக்கிறானுன்னு தெரியலையே. சரி சரி பேர் எழுதிட்டு போங்க. ஐயோ என்னடா சொல்ல நடத்திட்டு இருக்கீங்க? எங்கடா எங்க ட்ரேசி எங்கடா இருக்கா சொல்றா. அந்த ஆங்கர் லாஸ்ட்ல எங்கடா இருக்கான்? அருமை அருமை சூப்பரா வந்துக்கிறடா. எதுவுமே சூப்பர் நேயர்களே. இது ஆடிஷன்ஸ் ஃபேம் ஆர் ஷேம் சீசன் 14 இங்க பாத்துட்டு இருக்கீங்க. இது வைன்வுட் ஸ்டுடியோ. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரேசி டிசன்டா. வாமா ட்ரேசி வந்து பாத்தீங்கன்னா அவ ஒரு டான்சர். ஆனா அது மட்டும் இல்லைங்க, அவளுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது சூப்பர்மா. உனக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. நல்ல சிக்கன் சூப்பரா தான் இருக்கு. அவ என்ன சொல்றீங்க? ஹே ஆமா, யார் இந்த கோமாளிங்க? இது என் அப்பாவும் ட்ரெவர் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன். ஓகே நீங்க அங்கேயே இருங்க. இத ஷோ நடத்தணும் நம்ம. நீங்க அங்க இருந்து கூட பார்க்கலாம். 3 2 1 ஓகே. இது ஃபேம் ஆர் ஷேம். இந்த ஷோவில் நீங்க எப்ப அடுத்த பார்க்க போறது ட்ரேசி டிசன்டாவோட டான்ஸ். முபாஸ் ஐயோ நான் ஸ்டேக்கர் உன்னை கொல்ல மூட மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஷோன்னு சொல்லிட்டீரா? போடாங்கிட்டு டேய் சாவுடா. ஏ புள்ள ட்ரேசி வீட்டுக்கு போ. நீ வேற லெவலுங்க. அந்த ஷோவுக்கு வந்து சும்மா காலி பண்ணி விட்டாங்க ஷோவே. ஏன்னா எந்த அப்பா தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த பொறுத்துக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருப்பானுங்க. சூப்பராக இருக்குது இந்த சீனு. ஓகே இதுக்கப்புறம் அவனை வந்து நம்ம துரத்தி பிடிக்கணும். இந்த கன்னை வச்சு அவனை சுட்டு இங்கே கொண்டுருவோம். எஸ்கே போயிட்டான். ஓகே அந்த வண்டியிலேருந்து இங்கே இந்த வண்டியை எடுத்துகிட்டு போவோம். நம்ம இதை எடுத்துகிட்டு போக சொல்கிறானுங்க. ஓகே ரைட்டு ஓடுறா. ஓகே வந்துட்டாங்க. ஓடிட்டுருக்கான். இங்கே நின்றுவான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அவன் எங்கே ஓட போகிறான்? புடி அவனை புடி. எத்தனை பேர் இந்த மாதிரி ஆட விட்டுருப்பான். மாட்டிக்கிட்டான். கட்டுருமோ மாட்டிக்கிட்டான். ஐயோ இல்லை விட்டுருங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னை மன்னிச்சிருங்க. என்னடா நின்றுட்ட? உன் வண்டியில் பேட்டரி தீர்ந்துருச்சா? எவ்வளோ தூரம்டா ஓடுவேன்? அந்த குழந்தை எனக்கு 2 வயசுலேருந்து தெரியும்டா. எவனாவது வம்பு பண்ணா அவனை கொலை பண்ணுவேன்டா நான். ஐயோ நான் ஒரு ஷோவோட ஆங்கர் தான். நான் அமெரிக்காவை என்டர்டெயின் பண்ண நினைக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஹராஸ்மெண்ட் கேஸ்லேருந்து எல்லாமே எனக்கு இருக்குது. அப்படி இருந்தும் மக்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை விட்டுருங்க. இது எதுவும் பண்ணிடாதீங்க. ஏண்டா இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பண்ணிட்டு இருக்கியாடா? என்னடா இதுலேருந்து கிடைக்குது உனக்கு? நீங்கள் என் ஷோ பார்த்தது இல்லையா? இதில் ஒன்றும் தப்பெல்லாம் இருக்காது. நான் என்னோட டேலண்ட் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான். அடே ட்ரவர் அவன் பாவம் தான்டா. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் சொல்கிறது வாஸ்தவம் தானே. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அது உன் பொண்ணுடா. இந்நேரத்துக்கு உன் குடுமையை பிச்சிருக்க வேண்டாம். டேய் வாடா பேண்ட்டை கழட்டுறா. கலட்டுறா பேண்ட்டை. பொம்பளை சோக்கு கேட்குதாடா? பொம்பளை சோக்கு. ஒரு ஆங்கர்னா டிசிப்ளின் வேணாம். ஐயோ என்ன பண்றீங்க? இப்ப நீ ஆடுறா. எல்லாரையும் ஆட வச்சல. நீ செக்ஸியா ஆடு. எனக்கு மியூசிக் வேணுங்க. ஆட மாட்டியா? அங்க மட்டும் ஆடுறல.
அடே டிரைவர் என்னடா பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவனைய ஆடு ஆடு சூப்பரா ஆடுறியாடா அப்படித்தான் ஆடு ஆஹா என்னடா ஆச்சு என்ன விட்டுருங்க நான் அடுத்து ஒரு மேகசின் கவர்ல வர போறேன் என்ன விட்டுருங்க எந்திரிச்சு வா நான் மனசு மாறுறதுக்குள்ள ஓடி போயிரு கொண்டு ஓட்டுருவோம் அவங்க ஒன்று ஓட்டுருவோம் உன்னை ஓடிடு ஓடு இந்த உலகம் இதுக்கப்புறம் உன்னை இப்படிதான் பார்க்கும் அடே டே டிரைவர் டே ஓட நான் வீட்டுக்கு போறேன் டே ஓடனா பார்த்தியாவன் ஓகே கேமர்ஸ் சூப்பர் இன்னைக்கு அருமையான ஒரு எபிசோட் பார்த்துருப்போம் மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு டப்பிங்கோட தான் வரப்போகுது இது டப்பிங்கோட பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் இது மாதிரி இனி அடுத்தடுத்த எபிசோடு நம்ம கண்டினியூஸாக தான் போட்டுட்ருக்கோம் இதோட அடுத்த கண்டினியூஷனில் நம்ம பார்ப்போம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம இனி அடுத்தடுத்த மிஷன்ஸை பார்ப்போம் அது வரைக்கும் டாடா பை பை கேமர்ஸ்